Hi friends, welcome back to SP Electronics Tamil. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோ லித்தியம் பேட்டரி சர்வீஸ் பத்தின நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். பட் ஒரு சில காரணங்களால வீடியோஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்ம கிட்ட கால் பண்ற கஸ்டமருக்கு அண்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற கஸ்டமருக்கு எல்லாருக்கும் இந்த சர்வீஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு கஸ்டமரா தனித்தனியா சொல்ல முடியல. நான் சொல்ல வர அந்த மொத்த விஷயத்தையும் ஒரு வீடியோவா பண்ணி போட்டா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஷூட் பண்ணின்னு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறேன். முக்கியமாக இந்த பேட்டரி சர்வீஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி தான் அதிகமாக பேச போகிறோம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் நிறைய டவுட்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆளுக்காக தனித்தனியாக இதை பற்றி சொல்லின்னு இருக்க முடியல. ஏன்னா டைம் இல்லை, ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த மாதிரி டைப் பேட்டரிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கான எல்லா விஷயமும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனி SP DC ஸ்டோர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்குது. அதாவது விழுப்புரத்துலேருந்து 40 கிலோமீட்டர் வரும். செஞ்சி கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு செஞ்சின்னு சொன்னால் தெரியல. இன்னுமே நிறைய பேர் செஞ்சி எங்கே சார் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருக்காங்க என்கிட்ட கால் பண்ணுறவங்களாம். ஸோ செஞ்சிக்கோட்டை தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். தேசிங் ராஜா ஆண்ட பூமி இது. விழுப்புரத்துலேருந்து கரெக்டாக 40 கிலோமீட்டர் வரும். செஞ்சியில் என்ஆர்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் நம்மளோட ஷாப் இருக்குது. இந்த கம்பெனி SP DC ஸ்டோரோட ஓனர் அண்டு ஃபவுண்டர் அண்டு ஒர்க்கர் மிஸ்டர் பிரகாஷ் ராஜ். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணுறது, ரன் பண்ணுறது அண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறது அது எல்லாமே நான் தான் பார்த்துன்னு இருக்கேன். இப்போ வீடியோ எடுத்துக்கிறதும் நான் தான். ஸோ நான் இந்த லித்தியம் பேட்டரி ஃபீல்டுக்குள்ளே ஓனாக கம்பெனி வச்சு 3 வருஷமாக ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். நிறைய பேட்டரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் புது பேட்டரி அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வீட்டுக்கு தேவையான 12 வோல்ட் பேட்டரிலேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தேவையான 72 வோல்ட் பேட்டரி வரைக்கும் புது பேட்டரி அசம்பிளிங் அண்டு பழைய பேட்டரி சர்வீஸு, இது இல்லாமல் சோலார் பேனல், லித்தியம் பேட்டரிக்கான அக்சரிஸ், சோலார் பேனலுக்கான அக்சரிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்ளீட் டிசிக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் சேல்ஸு அண்டு சர்வீஸு, ரீட்டெயிலு, ஹோல்சேல் எல்லாமே பண்ணின்னு இருக்கும். ஸோ இதுதான் அந்த SP DC ஸ்டோர் அப்படிங்கிற கம்பெனி பண்ணின்னு இருக்குது. நான் தான் அந்த கம்பெனியோட ஓனர் பிரகாஷ் ராஜ். நீங்கள் கால் பண்ணுறது, பேசுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது, இது எல்லாமே நான் மட்டும் தான் பண்ணின்னு இருக்கேன். ஒர்க் பண்ணுறது மட்டும் கூட ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருப்பீங்க, அதாவது பேட்டரி வண்டி வச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டி தான் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வாங்குற எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக இருக்கா, எல்லா பேட்டரியுமே குவாலிட்டியாக இருக்கா, எல்லாமே அவங்க சொல்கிற லைஃப் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட்டு தான். நான் பார்த்த நிறைய கஸ்டமர் சர்வீஸ் வர பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டி வாங்கி வேஸ்ட்டு தான் சார், இது பெட்ரோல் வண்டியை வாங்கி பெட்ரோல் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. காரணம் நிறைய பேட்டரி குவாலிட்டி சரி கிடையாது. ஸோ ஒரு சில பிராண்ட், டாப் பிராண்டு மட்டும்தான் இருக்குது. டிவிஎஸ், ஏத்தர் அந்த மாதிரி பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இந்த பேட்டரி மார்க்கெட்டில் அதாவது இந்த வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நிற்குது. மற்ற இங்கே இருக்க ஹீரோ, இந்த கொமாக்கி, ஒக்கினவா, இந்த மாதிரி நிறைய பிராண்டு, இது இல்லாமல் புது புது பிராண்டு நிறைய இருக்குது. அந்த கம்பெனி பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாக நிற்கிறது கிடையாது. ஸ்டாண்டர்டாக ஒரு பேட்டரி 3 வருஷம் வாரண்டி தராங்க அப்படின்னா 2 வருஷமோ 2.5 வருஷமோ அவ்வளோதான் ஓடுது. அதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் ஆகிடுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸு லோ குவாலிட்டியாக போட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் சைனா மேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணின்னு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருள், ஒரு செல்லு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறதுனால அவங்க கொடுக்குறது தான் மெட்டீரியல். இதுதான் இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது. இதில் ஒரு சில பிராண்ட் இருக்குது, அதை மாற்றி மாற்றி போடலாமா தவிர எல்லா பிராண்டுமே சைனா தான். இதை தவிர இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இதுதான் டாப் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதை நம்ம பிராண்டை பார்த்தீங்கன்னா குத்தம் சொல்ல முடியாது. பிராண்ட் சைடு குத்தம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் இப்போ வாரண்டி 3 வருஷம் தராங்க அப்படின்னா அந்த வாரண்டி பீரியடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அவங்க கண்டிப்பாக பண்ணி தரணும். பட் நிறைய பிராண்ட் பண்ண மாட்டுறாங்க. ஒரு பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, அது நம்ம கம்பெனிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா 6 மாதமோ 1 வருஷம் கூட பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்துக்கிறாங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு வண்டி ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டு அதை சர்வீஸ்க்காக 6 மாதம் வெயிட் பண்ணி 1 வருஷம் வெயிட் பண்ணி அதை யூஸே பண்ணாமல் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கி வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ நிறைய கஸ்டமர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். எல்லா பேட்டரியும் சர்வீஸ் பண்ணுறோமா கேட்டிங்கன்னா கிடையாது. எதனால் எல்லா டைப் பேட்டரியும் சர்வீஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் நிறைய டைப் செல்லு வச்சு பேட்டரி பார்த்தீங்கன்னா மேக்கிங் பண்ணுறாங்க. லித்தியம் அயனில் சிலிண்ட்ரிக்கல் டைப் இருக்குது, ப்ரெஸ்மெட்டிக் இருக்குது. அதேமாதிரி லித்தியம் ஃபெரோபாஸ்பரில் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல், ப்ரெஸ்மெட்டிக் இருக்குது. ஒவ்வொரு செல்லும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. ஒன்று ஒரு கம்பெனி ஒரு டைப்பில் பார்த்தீங்கன்னா அதை அசம்பிள் பண்ணுறாங்க. ஃபுல் மோல்டிங் டைப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. ஒன்ஸு அதான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஒன்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸே பண்ண முடியாது. யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்பெனி பண்ணி தராங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பியூர் ரிவ்யூ அப்படின்ற ஒரு பிராண்ட் பார்த்துருப்பீங்க.
அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி செல்ஸை வந்து ஸ்பாட் வெல்ட் பண்ணி பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுத்து உள்ளே எடுத்து வச்சு மெழுகுன்னு ஒரு மெட்டீரியல் வந்து இருக்கும், அதை வந்து ஹீட் பண்ணி உள்ளே ஊற்றிடுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும். ஹீட்லேருந்து ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா கூல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தண்ணிக்கு எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இது சர்வீஸ் நம்ம பண்ணவே முடியல. அது அதை பிரித்து அதை எடுத்து செல் ஹோல்டர் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராபேக் வந்து இருக்குது அந்த கம்பெனி பேட்டரியில். ஸோ அதனால் அதை எடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியல, அந்த மாதிரி டைப் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டரி சர்வீஸே பண்ண முடியாத டைப்லாம் அசம்பிள் பண்ணி கொடுத்துன்னு இருக்காங்க. நிறைய கம்பெனி இருக்குது சர்வீஸ் பண்ண முடியாத டைப்பில் ஃபுல் மோல்டிங் டைப்பாக பேட்டரி செய்கிற மாதிரி, அந்த மாதிரி பேட்டரிலாம் சர்வீஸ் வந்து பண்ணுறது கிடையாது. இது இல்லாமல் ஸ்டாண்டர்டாக மார்க்கெட்டில் நம்ம செய்கிற மாதிரி பேட்டரி என்னென்னலாம் இருக்கோ அந்த பேட்டரி டைப்ஸ் எல்லாமே நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்குது. ஏன்னா ஒரு செல்லோட ஆயுட் காலம், அதாவது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சைக்கிள் வச்சு சொல்லுவாங்க. 1000 டைம்லேருந்து 1500 டைம் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து ஒவ்வொரு செல் டைப்பை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ எல்லா செல்லும் ஒரே மாதிரி லைஃப் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. லித்தியம் அயன் ஒரு லைஃப் வரும், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் ஒரு லைஃப் வரும், பிரஸ்மெட்டிக்கில் ஒரு லைஃப் வரும், இன்னும் நிறைய இருக்குது, நிறைய பிராண்டு இருக்குது. ஸோ ஒன்று ஒரு லைஃப் வரும். நல்ல குவாலிட்டியான செல்லு போடுறோம் அப்படின்னும் போது கம்பெனியில் என்ன சொல்கிறாங்களோ ஒரு 1600 டைம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் எந்த பேட்டரியுமே 4 to 5 வருஷம் அவ்வளோ வந்து வரது கிடையாது. ஒரு சில கஸ்டமருக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஓட்டணும்னு சொல்கிறாங்க, ஒரு சில கஸ்டமர் 2 வருஷம் தான் ஓட்டணும், இதுக்குள்ளே ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒரு செல்லோட லைஃப் வந்து முடிஞ்சிடுச்சு, அதோட சார்ஜிங் சைக்கிள் முடிஞ்சிடுச்சு, இது லைஃப் க்ளோஸ், இதுக்கப்புறம் வந்து இது யூஸே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு செல்லு போயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே சர்வீஸ் பண்ணாலுமே திருப்பி அது கம்ப்ளைண்ட் ஆகும். எதனால் நான் சொல்கிறேன்னா, என்கிட்ட நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி பேட்டரி சர்வீஸ் பண்ணணும் சார், எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம், சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் இதுதான் இருக்கும், இதுவாக தான் சார் இருக்கும், செக் பண்ணி பார்த்தா தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவேன் நான். அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அமௌண்ட்லாம் தெரியாது சார், பிரித்து பார்த்தா தான் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும், பிரித்து பார்க்காம அமௌண்ட் சொல்ல முடியாது. பரவாயில்ல சார், நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் சொல்ல முடியாது இதில், ஏன்னா அது என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஒயர் ஒரு சால்ட்ரிங் மட்டும் விட்டு இருக்குது, பிஎம்எஸோட ஒரு சால்ட்ரிங் மட்டும் விட்டுருக்கு அப்படின்னா வெறும் சால்ட்ரிங் மட்டும் தான் பண்ண போகிறோம், அதில் வேறு எந்த ஒர்க்கும் பண்ண போகிறது கிடையாது. பேக்கிங் பிரித்து சால்ட்ரிங் மட்டும் ரீபேக்கிங் பண்ண போகிறோம். அந்த பேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் லேபர் சார்ஜ் மட்டும் ஒரு 300 to 500 தான் வரும். ஏதாச்சும் ஒயர் கீர் கட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க்குக்கு. இல்லை செல்லு வீக்காக இருக்குது, ஒரு சீரிஸ் 2 சீரிஸ் மாற்ற போகிறோம் அப்படின்னா அதில் மாற்றக்கூடிய எத்தனை செல்லு மாற்ற போகிறோமோ, என்ன டைப் செல்லு மாற்ற போகிறோமோ அந்த செல்லுக்கான காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 300 to 500 இதுதான் மினிமம் சார்ஜ். அதில் மற்ற மெட்டீரியல் சார்ஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம். இதுதான் ஆவரேஜாக நாங்கள் சார்ஜ் பண்ணுறது பேட்டரிக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பேட்டரி வந்து டெக்னீஷியன் வந்து கிடையாது, ஒரு சில இடத்துல மட்டும் தான் பேட்டரி சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. அது பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் பண்ணி தராங்க. நம்ம வந்து சர்வீஸில் நிறைய பண்ணுறதுனால காஸ்ட் வந்து அந்த மினிமம் லேபர் என்னவோ அந்த லேபர் போட்டு எடுத்து, மற்றபடி அதுக்கு மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல் காஸ்ட் என்னவோ அது வந்து தனியாக வந்து வாங்கிப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயம். நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்குறாங்க, எப்படி சார் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இப்போ பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கால் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் ஆஃபீஸ் டைமு. நீங்கள் எந்த விஷயம் கேட்குற மாதிரினாலும் அந்த டைமுக்குள்ளே கால் பண்ணுங்கள். கால் பண்ணுற மாதிரினா இல்லை மெசேஜ் பண்ண போகிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போனா மெசேஜ் பண்ணலாம். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துருவேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே ரிப்ளை வந்து கொடுத்துன்னு தான் இருக்கும். அன்னன்னைக்கு டேக்கு ரிப்ளை கொடுத்துருவோம். இது இல்லாமல் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லீவு, கவர்மெண்ட் லீவ் ஏதாச்சும் வந்துச்சு இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் லீவாக இருக்கும், அன்றைக்கி ரிப்ளை பண்ண முடியாது. மற்ற டைமில் ஒர்க்கிங் டைமில் நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலுமே சரி உங்களுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொடுத்துக்கு தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் என்ன டைப் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ அனுப்புங்க, என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லை ஒரு டைம் கால் பண்ணுங்கள், கால் எடுத்தால் நீங்கள் ஃபோன்லேயே சொல்லிடலாம். கால் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்டு, எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். 3 வருஷம்னா 3 வருஷம், 2 வருஷம்னா 2 வருஷம், இல்லை 24 மாதம்னா 24 மாதம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா 3 வருஷம் மேலே ஓட்டிகிட்டு இருப்பாங்க, பட் 2 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் பேட்டரி என்ன கண்டிஷனில் இருக்கும், அதை ரெடி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் வந்து கம்மியான இயர்ஸ் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து அனுப்ப போகிறீங்க, அந்த ஒரு ரீசார்ஜ் இருக்குது, நாங்கள் இங்கேருந்து திருப்பி அது ஒர்க்கை ரெடி பண்ண முடியலனா நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிற ஒரு ரீசார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். இது இல்லாமல் பேட்டரி பிரித்து பார்க்கறதுக்கு ஒரு 100-200 சர்வீஸ் சார்ஜ் வரும். அதாவது ரெடி பண்ணலாம் மேக்ஸிமம் யார்கிட்ட வாங்கிறது கிடையாது. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு தான் வரும். அப்படின்றதுனால என்ன பேட்டரியில் இருக்கோ அதை தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேட்டரி நீங்கள் வந்து கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரதிமினா டிரான்ஸ்போர்ட் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நீங்கள் லித்தியம் பேட்டரின்னு சொல்லியே போடலாம். அப்படிலாம் எம்எஸ்எஸ் இருக்குது, அதில் நீங்கள் சொல்லி வந்து போடலாம். இல்லைனா எஸ்டி கொரியர்,
அந்த மாதிரி கொரியர் சர்வீஸ்லையும் போகலாம். கொரியர் சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் பேட்டரியை கொரியர் பண்ணி விட்டுடலாம். கொரியர் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியல் நாங்கள் ரிசீவ் பண்ணிப்போம். ரிசீவ் பண்ணிவிட்டு எப்போ ஒர்க்கு மற்ற ஒர்க்கு, ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு சில கஸ்டமர் வந்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே புது ஆர்டர் வந்து பண்ணின்னு இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ நாங்கள் அதை சர்வீஸ் பண்ண போகிறோமோ அப்போ பேட்டரி பிரித்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிவிடுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெடி பண்ண முடியுமா, ரெடி பண்ண முடியாதா அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறோம். என்ன காஸ்ட் ஆகும், ரெடி பண்ணால் எவ்வளோ நாள் ஓடும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டோம். அப்படின்னா நீங்கள் ஓகே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா ரெடி பண்ணி 1 or 2 days வந்து அனுப்பிடுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பேட்டரி சர்வீஸ்க்கு கண்டிப்பாக டைம் வந்து எடுத்துப்போம். ஏன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது 3 பேர் தான் என்னோட சேர்த்து. எவ்வளோ பேட்டரி ஒரு நாளைக்கு பார்க்க முடியும், ஏன்னா மிஷினரிஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்கு. அதனால் ஒரு பேட்டரியாக தான் ஒரு கஸ்டமராக பார்த்து அனுப்ப முடியும். ஒரு நேரத்தில் மொத்தமாக சார் உடனே நான் எடுத்துன்னு வரேன், உடனே பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. இந்த பேட்டரி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அர்ஜென்ட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. எதனால் சொல்கிறேன்னா, ஒரு பேட்டரி ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். ஒரு வேளை அதில் செல்லு போயிருந்தால் செல்லு மாற்றி லோடு போட்டு செக் பண்ணணும். லோட் செக்கிங் பண்ணும்போது எந்த சீரிஸ்னால் டவுன் ஆகுதா, எல்லாமே ஆவரேஜாக இருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். இதை சார்ஜ் பண்ணணும். சார்ஜிங்க்கு மினிமம் 3 hours, டிஸ்சார்ஜிங்க்கு மினிமம் 3 hours, 6 மணி நேரம் ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதனால் உடனே வந்து நான் எடுத்துன்னு வரேன் சார், எனக்கு உடனே பார்த்து கொடுத்துருங்க, ரொம்ப தூத்துலேருந்து வரேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. குறைஞ்சது 3 இல்லை 2 நாள் ஆச்சு ஆகும் உங்கள் பேட்டரி பிரித்து பார்க்கறதுக்கு. ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் வந்துன்னு இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு கஸ்டமராக தான் ரிப்ளை கொடுத்துன்னு இருக்க முடியும். வந்த உடனே ஒரு பேட்டரி வந்து பண்ணிட முடியாது. டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணலாம், பிரித்து பார்த்துட்டு சொல்கிறோம். இல்லை நேரடியாக எடுத்துன்னு வர போகிறீங்க, பார்த்துட்டு கொடுத்துட்டு போக போகிறீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்குது. செஞ்சி வந்து இறங்கிடுங்க, கூட்டு ரோட்டில் ஜங்ஷனில் இறங்கிட்டு விழுப்புரம் ரோட்டில் 1 kilometer வரணும். ஓகேங்களா? ஷேர் ஆட்டோ இருக்கும், ஷேர் ஆட்டோ பிடிச்சி என்ஆர் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இட்டு வந்து விட்ருவாங்க. அங்கே தான் கடை இருக்குது. SPDC ஸ்டோர்னு பேனர் வச்சுருக்கோம். அங்கே வந்து இறங்கி நீங்கள் கடை இருக்குது, பேட்டரி கொடுத்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் போயிடலாம். இப்போவும் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் நேரில் எடுத்துன்னு வந்தாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பார்க்க முடியாது, பண்ணியும் தர முடியாது. ஸோ அதனால் கொடுத்துட்டு போகலாம். கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை சொல்லுவோம். ரெடி பண்ண முடியும், ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பேட்ரி என்ன பேட்ரி, என்ன டைப் ஆஃப் பேட்ரி அப்படிங்கிறதுலாம் தெளிவாக சொல்லுங்கள், பார்க்குறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேட்டரியும் சர்வீஸ் பண்ணின்னு தான் இருக்கும், எல்லா சர்வீஸும் அட்டன் பண்ணின்னு தான் இருக்கும். இதையும் தாண்டி ஒரு சில பேட்டரி சர்வீஸே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமர்லாம் ஒரு சிலர் கேட்குறாங்க, பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. ஸோ வேலை செய்து தான் கடை வச்சுருக்கோம், கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ வேலை செய்வோம் கண்டிப்பாக. ஒரு சில விஷயங்கள் முடியலன்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். கஸ்டமராக நீங்கள் முடிஞ்ச அளவு என்ன பெஸ்ட்டாக எங்களால் பண்ண முடியுமோ அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்து தான் இருக்கும். யாருக்காச்சும் பேட்டரி சர்வீஸ் பண்ணணும், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் வச்சுருக்காங்க சர்வீஸ் பண்ணணும்னா பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த விஷயத்த அவங்க நான் சொல்லணும் அப்படிங்கிறத நினச்சிருந்தேன். இந்த சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோ நான் சேனல்லே வந்து போட்டிருக்கேன், வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து சர்வீஸ் வந்து ஓனாகவும் பண்ணுறாங்க. நிறைய டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத நினச்சேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் ஃபோனில் கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க, எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியல, ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால மேக்ஸிமம் எல்லோரும் கவர் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் வீடியோவில் புரிஞ்சுதான் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய வீடியோ வந்து பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் பேட்டரியில் என்ன கம்ப்ளைண்ட் வருது, எதனால் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருது, பேட்டரியில் பொதுவாக சர்வீஸ்னால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற பேசிக்கான ஒரு வீடியோவாக நான் நாளைக்கு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணி கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஈவி ஃபீல்டுக்குள்ளே இருக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, நம்மக்கிட்ட மெட்டீரியல் வாங்கி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் பார்த்து ஒர்க் வந்து பண்ணின்னு இருக்காங்க. அவங்களுக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஒரு பேட்டரியில் பேசிக்காக என்ன கம்ப்ளைண்ட் வரும், எதனால் வரும் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நாளைக்கு ஒரு கண்டென்ட் வந்து நம்ம சேனல் வந்து பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கறதாக வந்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. EV அண்ட் சோலார் DC சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.